வணக்கம். திரையரங்கம். வா வாத்தியார். கார்த்தி கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நலன் குமாரசாமி. இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக ராஜ்கிரண் நடித்திருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து அப்படின்போது 1987 1987 எம்ஜிஆர் மரணம் அடைஞ்சிறாரு. அந்த தகவல் ராஜ்கிரனுக்கு கிடைக்க ராஜ்கிரனுக்கு அதே நேரத்தில் அவருக்கு பேரன் பிறக்கிறான். அந்த பேரனுடைய காலை தொட்டு பார்க்குறாரு. காலில் ஒரு மச்சம் இருக்குது. எம்ஜிஆருக்கும் காலில் மச்சம். எம்ஜிஆர் காலில் இருக்கக்கூடிய மச்சம் தன்னுடைய பேரன் காலிலையும் இருக்கா. அதே நேரத்தில் எம்ஜிஆர் இறந்த நேரத்திலே தன்னுடைய பேரன் பிறந்து அப்படின்னு வரும்போது மனசுக்குள்ளே என்ன நினைப்பார், அது எம்ஜிஆருடைய மறு உருவம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அப்படின்னு இருக்கு இல்லையா. அதை மாதிரி நினச்சி தன்னுடைய பேரன் மீது அன்பு பாசத்தை செலுத்தி எம்ஜிஆரை போல தன்னுடைய பேரன் வர வேண்டும் அப்படின்னு நினச்சி அவர் வளர்க்குறாரு. காலப்போக்கில் தன்னுடைய பேரன் நல்ல பழக்க வழக்கங்களுடன் நேர்மையாக இருந்து கொண்டு அப்படி வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து வாலிபனாகி அதுதான் கார்த்தி. கார்த்தி நேர்மையாக நடந்து நேர்மையாக செயல்பட்டு அப்படின்னு வரும்போது அதில் எந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்குது, எந்த அளவுக்கு அதில் சிரமமான ஒரு விஷயம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டு அது நல்ல படத்தில் ஒரு காமெடி ஓரியன்டாக பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆருடைய உருவத்தை ஃபாலோ பண்ணி அப்படின்றது போல் எம்ஜிஆர் உருவத்துக்கு மேலே நம்பியாருடைய முகத்தை ஒட்டின்னு இருக்குல்ல, இனிமேல் நம்ம பாதை இந்த பாதை தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாருடைய பாதையில் நடை போட்டு எம்ஜிஆரை போல் நேர்மையாக அப்படின்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்பியாரை போல் அயோக்கியத்தனமான செயல்களில் ஈடுபட்டு வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு அப்படி தான் சரியாக வரும் அப்படின்னு நினச்சி காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல ராமு, அந்த கதாபாத்திரம் லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, பணத்தை மற்றவங்ககிட்டருந்து அபகரிக்கிறது, எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்து அப்படி ஒரு கதாபாத்திரம் காமெடி ஓரியன்டாக கார்த்திக் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. தன்னுடைய தாத்தாவுக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். எல்லா வகையான சமூக விரோத செயல்களுக்கும் போவார். சமூக விரோத செயல்கள் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சேவகம் பண்ணுவார், அவங்களுக்கெல்லாம் தொண்டாற்றுவார். அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே பண்ணுவார். இதனால் அவர் வேலையை விட்டு தூக்கி அப்படின்ற மாதிரி 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கக்கூடிய சத்யராஜ் பெரியசாமி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், அவருக்கு ஒத்துழைப்பாக அவருடைய பல காரியங்களுக்கும் உதவக்கூடிய மனிதராக அப்படின்லாம் இருந்து அதனால் இந்த 6 மாதம் சஸ்பெண்டாக இருக்கக்கூடிய மேட்டரை கூட அது இல்லாமக்கி மறுபடியும் ஒரு பணியில் சேர்ந்து அப்படிப்பட்ட காரியத்தை சத்யராஜ் இவருக்கு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு காவல்துறையில் ஜாயின் பண்ணி தன்னுடைய அட்டூழியங்களை, அயோக்கியத்தனமான செயல்களை, சட்டவிரோத செயல்களை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படிங்களேன். இதெல்லாம் இவருடைய தாத்தாவுக்கு தெரியாது. தாத்தாவை பொறுத்தவரையில் எம்ஜிஆருடைய பாதையில் நம்முடைய பேரன் நேர்மையானவனாக நல்ல மனிதனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்ற நினைப்பில் அந்த தாத்தா இருந்துக்கிட்டு இருப்பார். ஒரு ஸ்டேஜில் அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த 6 மாதம் சஸ்பெண்ட் ஆகி போன மேட்ரு தவறான பாதைகளில் தன்னுடைய பேரன் நடந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அப்படின்போது அதுக்கு பிறகு அதனால் பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சி அப்படின்ற மாதிரி சில காட்சிகள்லேயே அந்த தாத்தா இறந்துருவார். ராஜ்கிரண் கதாபாத்திரம் இறந்த பிறகு தான் அந்த பேரனாக இருக்கக்கூடிய ராமு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கார்த்தி நம்ம தாத்தா எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அவருடைய ஆசைப்படி நம்ம இல்லையே, எம்ஜிஆரை போல் எம்ஜிஆர் பாதையில் நடந்து நம்ம நல்லவனாகவும் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய மனிதனாகவும் நேர்மையானவனாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஆசைப்பட்டார். ஆனால் நம்ம தாத்தாவுக்கே தெரியாமல் எந்தெந்த காரியத்தெல்லாம் வாழ்க்கையில் செய்யக்கூடாதோ அந்தந்த காரியத்தில் எல்லாம் செய்து மோசமான பாதைகளில் நடந்து எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களையும் செஞ்சு தப்பு தண்டா பண்ணி லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து கொஞ்சம் கூட கூசாமல் யார்கிட்ட வேணாலும் பணம் கிடைக்குதுன்றக்காக எப்படிப்பட்ட காரியத்தையும் செஞ்சு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, நேர்மையாக நம்ம தாத்தா நினச்சது மாதிரியே இருக்கணும்னு நினச்சி எம்ஜிஆரை போல அப்படின்ற மாதிரி அதனால் 2 இதையும் நல்லா காமிச்சிருக்காங்க. இவர் அந்த சட்டவிரோத செயலக்கூடிய கேரக்டர் கதாபாத்திரம் அதையும் காமிச்சிக்கிட்டு வராங்க. முகத்தில் ஒரு கவசம் பேட்டர்னில் கண்ணெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு இதை போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் பேட்டர்னில் அப்படியே குதிரை மேலையெல்லாம் ஏறிக்கிட்டு செயல்பட்டு அப்படின்ற மாதிரி நடுவில் ஆரம்பத்துலேருந்து படம் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் நடித்த படங்கள்லேருந்து காட்சிகள், எம்ஜிஆர் படங்களில் பேசக்கூடிய வசனம், எம்ஜிஆருடைய உருவத்தையே கூட காமிச்சு படம் ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் அநீதிகளுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக, அயோக்கியத்தனமான செயல்களுக்கு எதிராக, அயோக்கியத்தனமான மனிதர்களுக்கு எதிராக செயல்பட்டு தன்னுடைய தாத்தா எப்படி தான் இருக்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டாரோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் மாறி எப்படி எம்ஜிஆரின் பாதையில் நடைபோட்டு பல அயோக்கிய மனிதர்களுக்கு எதிராக செயல்படுகிறார், அவர்களை பந்தாடுகிறார் அப்படின்ற மாதிரிலாம் படத்தில் காமிச்சிருக்காங்க.
மொத்தத்தில் என்னென்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கலகலப்பான படத்துக்கு ராமேஸ்வரன் அப்படின்ற அந்த ராமு கதாபாத்திரம் இருக்குல்ல, அதில் வந்து கார்த்தி வந்து வழக்கமாக அவர் ரொம்ப கேஷுவலாக இயல்பாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக பண்ணுவார்ல, அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. ராஜ்கிரண் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் ஆரம்ப காட்சிகளில் வருகிறார். அந்த ஆரம்ப காட்சிகளில் வரும்போது அவருடைய உருவம் ஏஐ டெக்னிக்கை பயன்படுத்தி சற்று இளமையாக காட்டப்பட்டிருக்கிறது. அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் தான் வரக்கூடிய காட்சிகளில் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு அருமையாக உயிர் தர வேண்டுமோ அவர் அதை நன்கு செய்திருக்கிறார். சத்யராஜை பொறுத்தளவில் அந்த தொழில் அதிபர் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்திருக்கிறார். கிருத்தி ஷெட்டி தான் வரக்கூடிய காட்சிகளில் இளமையாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். படம் முழுக்க வருகிறார் ஆனந்தராஜ். தன்னுடைய தோற்றத்தாலும் தன்னுடைய நடிப்பாலும் மக்களின் மனங்களை அவர் கவர்கிறார். கருணாகரன், PL தேனப்பன், நிலகல் ரவி, வடிவுக்கரசி ஆகிய அனைவரும் குறிப்பிட்டு கூறக்கூடிய பாத்திரங்களில் படம் முழுக்க வருகிறார்கள், நன்கு நடித்திருக்கிறார்கள். GM சுந்தர், ரமேஷ் திலக் தாங்கள் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். பாடல்களை பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அமைத்திருக்கிறார். பின்னணி இசையும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஜார்ஜ் C. வில்லியம்ஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக வரக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. வெற்றி கிருஷ்ணன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். படத்தின் காட்சிகளை இவர் மிக அருமையாக படத்தொகுப்பு செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை கிரீன் ஸ்டுடியோஸ் பேனரில் KE ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய நலன் குமாரசாமி இந்த திரைப்படத்தின் திரைக்கதையில் இன்னும் சற்று அதிகமான கவனத்தை செலுத்தியிருக்கலாம். இந்த படம் மேலும் சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டிருக்கலாம். பல காட்சிகள் சோர்வை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. இந்த திரைப்படத்தினுடைய கதை கருவிற்கு இன்னும் சிறப்பாக திரைக்கதை அமைத்திருந்தால் முழுமையாக பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படமாக இது இருந்திருக்கும். இந்த திரைப்படம் முழுமையாக ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. பல காட்சிகள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் முழுமையான திருப்தி இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு உண்டாகவில்லை என்பதுதான் உண்மை. ஆகா ஓஹோ என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இல்லை என்றாலும் 2 மணி நேரம் பொழுதுபோக்கிற்காக ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் வாத்தியார் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.